இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் காக்கா இம்புட்டு ஆயிருந்ததுக்காட இவ்வளவு பெரிய கலவரம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தம்மா துண்டு மொட்டை கடிதாசி அதனால இவ்வளவு பெரிய கலவரம் வரும்னு சத்தியமா எதிர்பார்க்கலங்க. ஒரு பக்கம் அமித் வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை காரி துப்புறாரு. என்னடா இவ்வளவு இந்த அளவுக்கு இந்த மனுஷன் கொந்தளிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பார்வதி வந்து ட்ரிகர் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு இந்த விக்கல் சிக்கிரம் இருக்காருல்ல, அவர் இன்னைக்கான எபிசோட்ல பண்ணது உண்மையிலே ரொம்ப ஒஸ்டா இருந்தது சில இடத்துல. சோ விக்கல் சிக்கிரமோட ஃபேன்ஸ் இல்ல அவரோட சப்போர்ட்டர்ஸ் யாரா இருந்தா இந்த வீடியோ பார்க்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மன வருத்தம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு விக்கல் சிக்கிரம போட்டு பொலகறோம், சீரியஸ்லி போட்டு பொலகறோம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கே ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. சோ அது என்ன அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகும். சரி, ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிஞ்சி வியானா இருக்காங்களே, காலையில எந்திரிச்சோன்னு பாத்தீங்கன்னா சில கிரிஞ்சி வேலையை பண்றாங்க. அது அப்படியே தூக்கி குப்பையில போட்டுருங்க, அது வேணாம். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா இந்த வியானா வந்து அந்த பேப்பரை கிழிக்கிறாங்களே, அந்த கிழிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நார்மலா ஒரு விளையாட்டுத்தனமா தான் கிழிக்கிறாங்க, பார்த்தாலே தெரியுது. அதாவது வியானா பண்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வேணும்னே பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நார்மலா கிழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேப்பரே கிழிச்சிட்டாங்க. அது ஏதோ விக்ரம் வீட்டோட சொத்து பத்திரம் மாதிரி அந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பதறாப்புல. ஏதோ கோயில்ன்றாரு, சாமின்றாரு பிக் பாஸ். எனக்கு ஒன்றும் புரியல. லைவ்ல ஆக்சுவலாக விக்ரம் பேசுனது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசினாரு. அதெல்லாம் பார்க்கும்போது டேய் யாரா நீனு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஓவரா பேசுறாருங்க. கொடுத்த காசுக்கு மேல கூறியடா கொய்யால அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிக் பாஸே ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பதற இருப்பாரு. டேய் யார் இவன் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான், நம்மளே இவனுக்கு இவ்வளோ மரியாதை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் இவ்வளோ மரியாதை கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனே ஆடி போயிருப்பாரு. அந்த அளவுக்கு விக்கல் சிக்கிரம் பண்றது நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அதாவது ஒருத்தன் கொடுத்த காசுக்கு மேல கூற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா தெரியுது. ரொம்ப ஓவரா ஐஸ் வைக்கிறாருங்க. இவ்வளவு ஐஸ் வச்சா பிக் பாஸ் தூக்கி கப்பு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறாரு என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓவர் டூ பண்ற மாதிரி இருக்கு. சோ அந்த இடத்துல பார்க்கும்போது வியானா அந்த பேப்பரை கிழிச்சிட்டாங்க. அப்போ ஒரு ரியாக்ஷன்ல வந்து அவர் சொல்றாரு பாருங்க, வியானா வாட் தி ஹெல், வியானா வாட் தி ஹெல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றது மட்டும் இல்லாம இந்த இதை இப்ப நீ ஓட்டுறியா இல்ல நான் ஓட்டுவா, உனக்கு வேணா பிக் பாஸ் மேல மதிப்பு இல்லாம இருக்கலாம், எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு, நீ ஓட்டலனா இப்ப நான் உட்காந்து ஓட்ட போறேன் அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுக்குறாரு பாருங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு விஷயம் தான் தோணுச்சு. விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட் வந்து எது சொல்றீங்களோ இல்லையோ, விக்கல் சீக்கிரமே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸை குறைச்சிக்க சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அமித் மாதிரி கேரக்டர் இருக்காங்களே, அமித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லவன் அவர் சொல்லிக்கல. ஆனால் உண்மையிலே அந்த மனுஷன் நல்ல மனுஷன். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸ் பெருசாக எதுவும் வச்சுக்க மாட்டாரு. ஆனால் விக்கல் சீக்கிரம் மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது போல. ஏன்னா அமித் மாதிரி ஆளுங்க வந்து நல்லவன் சொல்ல மாட்டாங்க, இவனுங்கள மாதிரி ஆளுங்க நல்லவன் சொல்றானுங்க. நான் காமெடியனுங்க, எனக்கு வெஞ்சன்ஸ் எதுவும் வச்சுக்க மாட்டேங்க, எனக்குள்ள அப்படி ஒரு எண்ணம்லாம் இருக்காதுங்க, நான் எல்லாரும் வளரணும்னு நினைப்பேங்க அப்படின்னு சொல்ற விக்கல் சீக்கிரம் தான் இந்த மாதிரி ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. பார்வதி போது பாத்தீங்கன்னா இப்பதானே அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி வார்த்தை எல்லாம் வருது. சோ இதை பார்க்கும்போது ஒண்ணுதான் கிளியரா தெரியுது, இவனுங்களை மட்டும் நம்பவே கூடாது. நல்லவன் சொல்றவன கூட நம்ம நல்லவன், அதாவது நல்லவனா இருக்கான் பாருங்க, அவன் நம்பிடலாம். நல்லவன் சொல்றான் அவனை நம்பவே கூடாதுன்றது விக்கல் சீக்கிரம் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே நீங்க எபிசோட பார்க்கும்போது எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங்கா இருந்தது விக்கல் சீக்கிரம் பண்ணது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். குறிப்பாக பார்வதி அழுதாங்களே, ஸோ அவங்க அழும்போது உண்மையிலே சொல்லுங்க எத்தனை பேருக்கு வந்து கஷ்டமா இருந்தது. உண்மையிலே பார்வதி இதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கேவலமான வேலைகள் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரோஸ்ட்டுக்கு வருவோம், இன்னைக்கு ரிவியூவில் இருக்கு அவங்களுக்கு அப்போ. ஸோ அதுக்கப்புறம் வருவோம். மேட்ரு இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்வதி அவங்க புடவையை காணும்னு அழுகுறாங்க. ஓகே, அவங்க வந்து ட்ராமா பண்ணுறாங்கன்னே அழுகுறாங்கன்னு வச்சுப்போமே, அவங்க சும்மா ஏதோ ஒரு விஷயத்துக்கோசம் அழுகுறாங்க. ஆனால் அழுவும் போது அவ்வளோ கதறி அழுகுறாங்க. அந்த இடத்துல உடனே போய் எடுத்து கொடுக்கறத விட இப்போதானே அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா பாருங்க, டே விக்கல்ஸ் நீ யாருன்னு அங்கே தானே எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே இதை சொன்னோன்னே நிறைய பேர் விக்கல் சீக்கிரம் மேல என்ன ப்ரோ உனக்கு வன்மம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து அதை கடந்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்க என்னதான் இந்த விக்கல் சீக்கிரம் மேல வன்மம்னு சொன்னாலும் அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி ஒருத்தர் பண்றாருன்னா அதை அப்படிதான் சொல்லணும், அதை மறைச்சலாம் சொல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்க ப்ரோ நீங்க விக்கல் சீக்கிரமா ரொம்ப அட்டாக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. சைலண்டா ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ, அது எப்படி கடந்து போக முடியும்? சைலண்டா வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லவன்ற வேஷத்துல ஒன்று பண்றாங்களே, அதை அக்செப்டே பண்ண முடியாது. அதுக்கு பார்வதி மாதிரி கெட்டவன் நான் வந்து எப்படி சொல்லி அயோக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணிடலாமே, நான் நல்லவன் சொல்லிட்டு ஏன் பண்றேன் அப்படின்றத என்ன பொறுத்தவரைக்கும் கேட்க தோணுது. எனிவேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதி ட்ராமா பண்ணாலுமே அந்த இடத்துல அழும்போது உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுக்காம அதுக்கு ஒரு பில்டப் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரியை கொடுத்ததுக்கப்புறம் நான் கொடுத்துட்டேன் இப்போ எதுக்கு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாருல, ஏதோ ஒரு ரீசனால பார்வதிக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அழும்போது அவ்வளோ ஓவராக அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பேசுறது எனக்கு பர்சனலாக சொன்னோம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒருவேளை நான் தப்பாக யோசிச்சிருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதனால் நீங்கள் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்பவம், அந்த லெட்டர், அந்த ஒரு மொட்டை கடிதாசியில் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான 1 hour எபிசோடே ஓடிச்சு. அந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா இவங்க திவ்யா தான் எழுதுறாங்க, பக்கத்தில் விக்கல் சுக்ரம் இருக்காரு, எஃப்ஜே இருக்காங்க, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு மாதிரி தான் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, கைவசப்படுத்திட்டாங்க. அதாவது தர்மலிங்கத்தை வந்து வசந்தி மேடம் வந்து கைவசப்படுத்திட்டாங்க.
அதை கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லெட்டரை வந்து எல்லாருமே படிக்கும் போது ரொம்ப நார்மலாக படிக்கிறாங்க. அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் சிரிச்சுக்கிட்டே தான் அந்த லெட்டரை படிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவன்டா எழுதுறது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்வதி போய் தனியாக உட்காந்து யோசிச்சிருக்காங்க. சே, நமக்கு ஒரு கண்டென்ட் மாட்டிக்கிச்சுல, இது ஏன் நம்ம விடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, உடனே அதை கையில் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்க சார், அதில் இருக்க அந்த வார்த்தையை பாருங்க சார், குட்டி வாடனை வந்து கையில் அடிப்பட்டதால இவங்க வந்து தர்மலிங்கத்தை வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. சார் என்ன சார் இதெல்லாம் எவ்வளவு சீப்பான இது பிஹேவியர் சார், கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கத்துன்னு கத்துறாங்க. ஸோ அந்த இடத்துல பிரஜன் வந்து கிளியரா சொல்றாரு, நீங்க அதை ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, ஓகே புரியுது, ஆனால் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பக்கத்தில் அமித்துன்னு என்ன சொல்றாரு, ஏமா அதை விட்டுருமா, ஓகே புரியுதுமா விட்டுருமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் விட மாட்டேன், எனக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு, இது இன்னைக்கு ஒரு ஆட்டம் ஆடுற பாரு நான் அப்படின்ற மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க. கடைசியில் ஆட்டம் ஒடுங்கி அடங்கி கடைசியில் போய் கதற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஓரளவுக்கு அந்த மனுஷன் வந்து ரொம்ப பொறுமையாக சொல்றாரு, பார்வதி இதை ஸ்ட்ரெஸ் பண்ணாருன்னு அமித் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு விஷயத்து அவங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இது வந்து பக்கா மேட்ரு கண்டென்ட் ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் பண்ணாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பர்சனலாக அதை அட்டாக் பண்ண மாதிரியே இல்லை. ஏன்னா வசந்தின்ற ஒரு கேரக்டர், தர்மலிங்கன்ற ஒரு கேரக்டர், இந்த ரெண்டு கேரக்டரையும் தான் மேட்ச் பண்ணி எழுதியிருந்தாங்க தவிர பார்வதி தர்மலிங்கம் அப்படின்ற மாதிரி எழுதலை. ஸோ அப்படின்னும் போது அவங்க கிட்ட பாயிண்டே இல்லை, இது பார்வதிக்கும் தெரியும், இருந்தாலும் இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணாங்க. அமித் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு கழட்டி வச்ச மாதிரி 4-5 இடத்துல காரி தூன்னு துப்புறாரு. அதாவது உன்னெல்லாம் பார்த்து உன்னெல்லாம் வந்து பேசின பாரு, செருப்பு கழட்டி அடிச்சுக்கணும், உனக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் காண்டாகிறாரு. சே, இந்த பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி சம காண்டாயிட்டாப்ல. கடைசி வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாருங்க. அமித் வந்து இறங்கி ஓகே இந்த பொண்ணுக்கு இதுக்கப்புறம் எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்ன ப்ரோ இதில் என்ன ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் 1 hour ஷோவில் பார்த்தது கம்மி, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டார், சொல்லாத பேசாத விட்டுரு அதை அப்படி விட்டுன்றாரு. ஆனால் விட்ற மாதிரி தெரியல, அதில் மற்றவங்க எல்லாருக்கும் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. ஆனால் பார்வதிக்கு மட்டும் அது இது பெருசா கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. யாரு பேசுறது பாருங்க, கேரக்டர் அசோசியேட் பண்றதை பத்தி. அரோரா ஜஸ்ட் ஒரு செங்கலை நிப்பாட்டினதுக்கு அங்க வந்து என்னென்ன பேசினாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டென்ட் எடுத்தா நம்மளுக்கு சப்போர்ட் வரும், விஜய் சேதுபதி வந்து சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நினைச்சு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது என்னமோ சொல்லு எதிர்ச்சியா அவங்களுக்கு ஹர்ட் ஆகி பண்றாங்கன்ற மாதிரி என்னால் எதிர்பார்க்க முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டுக்காக தான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த இடத்துல அவ்வளவு பேர் சொல்றாங்க, பிரஜன் சொல்றாரு இல்ல பார்வதியை ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, நீங்க திருப்பி சொல்லும் போது ரெஜிஸ்டர் ஆகும். அமித் சொல்றாரு இல்ல எனக்கு ஃபேமிலி இருக்கு, ஸோ நல்ல நான் ஒரு குடும்பஸ்தன், ஸோ இங்க வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அவ்வளவு சொல்லியும் பார்வதி அங்கேயே அடங்கி இருக்கலாம், அடங்கல. இல்ல நீங்க பிரின்சிபல் இதை கேட்கணும்னு சொல்றாரு. அவரு என்ன பிரச்சனை என்ன பண்ணாரு, அங்க வந்து பேசும்போதே கனி தர்மலிங்கம் எல்லாத்தையும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி அங்க வந்து டிஸ்கஷன் வருது. பார்வதி கேட்கறாங்க, நான் உங்ககிட்ட தானே பேசணும்னு நினைச்சேன், நீங்க எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறீங்க? அங்க பிரச்சனை வந்து கிளீனா சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில, இது எனக்கு தப்பா தெரியல, உனக்கு தான் தப்பா தெரியுது, சோ இது என்னமா பண்ணணும்ன்ற அப்படின்னு ஸ்டூடெண்ட் மேல நீங்க ஆக்ஷன் எடுங்க, எனக்கு தான் தப்பா தெரியல, நான் எதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னாரு. இல்ல அது கேட்கணும்னு சொன்னேன். எல்லாரையும் மீட்டிங் கூப்பிட்டாரு, லிவிங் ஹால்ல கூப்பிட்டு ஒருத்தரா வந்து அதை பத்தி சொல்லுங்கப்பா, நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு சொன்னா மொத்த பேர் வந்து காரி துப்பிட்டாங்க. அதுவும் கூடவே சுத்தின செவ்வாழை கமுருதீன், அதுதாங்க ஹைலைட்டு. வேற யாராவது காரி துப்பி இருந்தால் கூட பரவாயில்ல, கமுருதீன் வந்து ஒரு வார்த்தையை சொன்னாப்புல பாருங்க, இந்த மாதிரி அது எதுவும் தப்பு இல்லை, ஃபன்னாக தான் எல்லாம் பேசுனாங்க, ஃபன்னாக எடுத்துக்கிட்டு போயிடலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே வசந்தி இது தர்மலிங்கம் தான் பேசுகிறாங்களே தவிர அங்கே பார்வதினு யாரும் மென்ஷனே பண்ணலையே, இதை ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறதா நல்லது அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னதுக்கப்புறம் தான் பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை பிளேட்டை மாற்றுறாங்க. எனக்கு ஓகே தான், நான் ஒன்றும் இது பெருசு பத்தலையே, இங்கே வந்து பிரின்சிபல் தான் பெருசு படுத்துறாரு, இந்த லிவிங் ஹாலில் வந்து இவ்வளோ பெருசாக அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை, எதுக்கு பேசுறாரு அப்படின்னோட இவர் தர்மலிங்கம் டென்ஷன் ஆகிட்டாப்புல. அமித் நீ தானே பேசணும்னு சொன்னேன், இப்போ வந்து யாரோ வந்து பெருசு பண்ற மாதிரி பேசுற, நீ தான் இவ்வளோத்தையும் பெருசு பண்ற, சே உன்னெல்லாம் எவ்வளோ இது பண்ணியிருந்தேன், ஆனா நீ எல்லாம் இவ்வளோ கேவலமா பண்ற, உன்னை நம்பவே மாட்டேன், இதுக்கப்புறம் போயிடு, தயவு செஞ்சு மூஞ்சியே முழிக்காத அப்படின்ற மாதிரி அவர் இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனசுல இருக்க ஆதங்கத்தை எல்லாம் கொட்டிட்டாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி அவரை வச்சு செஞ்சுட்டாங்க, அதுதான் உண்மை. பார்வதி அக்செப்ட் பண்ணாலும் இல்லைனாலும் அதுதான் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் போய் வெளியே உட்காந்து பார்வதி அழுன்னு அழுகுறாங்க. அவங்க அழுவுறதை பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் யாராக இருந்தாலும் அழுவதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனால் பார்வதி புரிஞ்சுக்க மாட்டாங்க, அது அவ்வளவு பெரிய மேட்டரே இல்லை. அந்த மேட்டரை நீ ஒரு கண்டென்ட்டா மாத்தணும்னு நினைச்சா உனக்கு அது ரிவீட் தான் அடிக்கும். ஒரு விஷயம் உண்மையிலே இருக்கு அப்படின்னா அதை எடுத்து நீ ஒர்க் அவுட் பண்ணும்போது உண்மையிலே உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த சேலை மேட்டர்ல நீ அழும்போது ஓகே ஹர்ட் ஆயிட்டாங்க, அழுகுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல அக்செப்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனா இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு
ஏதோ பார்வதி எல்லாம் திருப்பி அடிக்கிற மாதிரி நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகிறதில்ல, வீட்டை விட்டு போயிடுறேன். என்னம்மா என்ன பண்ண நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வீட்டை விட்டு இந்த வாரம் நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீக்கெண்டில் மட்டும் பார்வதி இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அமுச்சிடுவாங்களோன்னு பயம். பார்வதியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ அவ்வளோ நாள் இருக்கணுன்றது அவ்வளோ ஆசை அவங்களுக்கு. ஏன்னா ஒரு நாள் இந்த கவின் வந்து அந்த பிராங்க்னு ஒன்று பண்ணார்ல, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராங்க்னு எழுதுனா பார்வதின்னு நினச்சி அந்த பீஸில் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஐயோ நம்மளை தூக்கிடுவானுங்களோ அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது. சும்மா அந்த அழுக சும்மா ஒரு வார்த்தை சொல்றதான், மற்றபடி இவங்களே வெளியே போ அப்படின்னு சொன்னா கூட விஜய் சேதுபதி கேட்பாங்க, சார் இன்னொரு 2 நாள் இருந்துட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. வெளியே போற ஆள்லாம் பார்வதி இல்லை. ஸோ நிறைய பேர் சந்தோஷப்படுவீங்களே, அதெல்லாம் சந்தோஷப்படாதீங்க, அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. மக்களா எப்போ ஓட்டு போடாமல் இருக்கீங்களோ அப்போ தான் வெளியே போவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஓட்டெல்லாம் போடாமல் இருக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்னா பார்வதி இருக்கிறதுனால தான் இன்னைக்கான எபிசோட ஓரளவுக்கு ஓடிச்சு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டியூஸ்டே வெனஸ்டே எவ்வளோ மட்டமாக போச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனாலே என்ன பண்ணிட்டாங்க, ஓகே ஏதோ ஒன்று பண்ணி தொலைமா பார்வதி, நீ இருந்தால் ஓகே தான் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா திவாகர்னு ஒரு ஆள் போனதுக்கு அப்புறமே வீட்டுக்குள்ள ஒரு கண்டென்ட் வரமாட்டுது. இதுல பார்வதியும் போயிட்டாங்க, எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு தூங்குவாங்க. இந்த விக்கல்ஸ் மட்டும் தான் காமெடி பண்றேன்னு போட்டு நம்மளை அருன்னு அறுத்து வச்சிருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் புரிஞ்சு போச்சு. அதனால இவனுங்க காமெடி மட்டும் வேணாம், அதுக்கு பார்வதியோட இந்த இது வன்மத்தில் வர கண்டென்ட்டே போதும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதனால தான் பார்வதிக்கு ஓட்டுகள் லீடிங் டாப்பில் இருக்காங்க. பார்வதி சும்மாலாம் இல்லை, பாட்டம்லாம் இல்லை, டாப்பில் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திவ்யா பார்வதி இவங்களுக்குலாம் ஓட்டு வந்து ரொம்ப அதிகமாகவே வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த எபிசோடில் பார்வதி கிட்டத்தட்ட 3 இடத்துல அழுதாங்க. 2 இடம் இது 2வது இடமா. 3வது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு மேட்ரு. ஆக்சுவலாக சாப்பாடு யார் சமைக்கிறது? இப்போ எஃப்ஜே கையில் அடிபட்டுருச்சு, தர்மலிங்கத்தை கூப்பிட்டு வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் வர முடியாது, நான்லாம் வரமாட்டேன், ஒன்று நீ வெளியே போயிடு, நான் பசங்களை வச்சு நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமித் வந்து ரொம்ப கிளவராக இருக்காரு. நான் இதுக்கப்புறம் உன் கூட ஹெல்ப்புக்கும் வர மாட்டேன், உன் பக்கத்தில் நிற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளவராக இருக்காரு. உன் பேச்சுக்கே வரல, இதுக்கப்புறம் உன்கிட்ட பேச போறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பார்வதியால அதான் ஏத்துக்க முடியல. ஏன்னா அந்த மனுஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன பேசினாலும் கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே பார்வதி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுவார். உண்மையிலே பார்வதிக்கு இந்த வீட்டில் அமித் மாதிரி வேற யாருமே அட்வைஸ் பண்ணதே இல்லை. ஸோ அவ்வளோ அட்வைஸ் பண்ண ஒரு மனுஷன் கடைசியில் இதுக்கப்புறம் என்கிட்ட நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா எந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஹர்ட் ஆயிருப்பாரு மட்டும் யோசிச்சு பாருங்க. பார்வதி தேவையா உனக்கு? ஸோ கடைசியில் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வதி சொன்னாங்க, இல்லை இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க், இந்த டாஸ்க்கில் நானும் சமைக்கணும், சமைக்காமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமான பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட்ல பார்வதி ஸ்டாண்ட் பண்ணது நியாயமான பாயிண்ட் தான். ஆனால் இவங்க மற்றவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இப்போ ஒரு ஆளால உன்னால சமாளிக்க முடியாதுன்ற, நீ ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாங்க எல்லாம் சமைக்கிறோம், அதாவது நான் பசங்களை வச்சு நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம தர்மலிங்கம் முடிவு எடுக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல்கிட்ட போய் கேட்கும் போது அவர் கையை வச்சிட்டார். அவள் தான் பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா கை வரிசை, ஏமா இது பிக் பாஸ் கொடுத்தது உங்கள் 2 பேருக்கு ரோல், நான் கொடுக்கல, அதனால் இது வந்து அவரே கேட்டு. ஏன்னா பிரஜன் ரொம்ப கிளவராக இருக்காரு, நாளை பின்ன ஏதாவது பஞ்சாயத்து நம்மளை கேட்கக்கூடாது, இது வந்து உங்களுக்கு ரோல் யார் கொடுத்தது, பிக் பாஸ் கொடுத்தாரு, ஸோ பெரிய எதனை கொடுத்தாரு, கரஸ்பாண்டன்ட் தானே கொடுத்தாரு, அவருக்கு தான் வந்து டிசைட் பண்ணணும் யார் சமைக்கணும்னு. அப்படி இல்லாத பட்சத்தில் இது நான் ஓகே பண்ணி உங்களை அப்ரூவ் பண்ணல, யார் வேணா போய் சமைங்க, ஆனால் உங்கள் விருப்பத்தில் போய் சமைங்க, அது பார்வதிக்கு ஓகேவானு கேட்டு சமைச்சிக்கோங்க அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பார்வதி இல்லை நான் சமைக்க தான் போகிறேன், நானே வந்து சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குக்கரை எடுத்து வச்சாங்க. ஹெல்ப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்ல நான் செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியாக இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் விக்கல் சீக்கிரம் சபரி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களே. ஸோ அப்போ சொன்னாங்களே இந்த இன்னைக்கு 3 இடத்துல அவங்க அழுதுருக்காங்க. ஸோ அழுகுறது எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணி அழுதாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளான் பண்ணிலாம் அழுவலை. ஆனால் அவங்க பண்ணுறதுல அந்த 2 விஷயம் இருக்குல்ல, அந்த லெட்டர் மேட்டர்லையும் கடைசியாக அழுதாங்களே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அழுதுருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபர்ஸ்ட் இடத்துலையும் அழுதுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சம காண்டாகுதுன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஏன் நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாரையும் நீங்க டார்கெட் பண்ணீங்க பார்வதி, அதுதான் இங்க பிரச்சனை. ஆக்சுவலா மற்ற டீச்சர்லாம் விட்டுட்டு ஏன் பார்வதி நோண்டுன்றாங்கன்னா பிக் பாஸ் கரெக்டாக தூக்கி போட்டிருக்காரு பாருங்க, கிச்சில் வேலை செய்ய சாவு அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல அவங்க 2 பேர் கொடுத்த ரோல் பயங்கரமான ரோல். எஃப்ஜே கையில் அடிபட்டு தப்புச்சிட்டான், எனக்கு தெரிஞ்சு அவனே கையை கட் பண்ணிக்க நான் தான் நினைக்கிறேன். இது வேலைக்காவது வேலை செஞ்சு சாவச்சிட்டுவானுங்க, கையை அறுத்து கூட சொன்னாப்பா நான் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாலும் பரவாயில்ல, அவன் பாட்டுன்னு கையை கட் பண்ணிக்கினான். இது அவன் தப்பிக்கிறதுக்கோசம் பண்ண மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வேலை பெண்டு கழட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி தான் கொடுக்கணும். ஆனால் எவனாவது விக்கல் சீக்கிரம்னு சொன்னானுங்க அன்னைக்கு இருக்கு பாருங்க, இது வன்மத்தில் பேசுகிறேங்க, நீங்கள் வன்மத்தில் பேசுகிறேன்னு நினச்சிக்கோங்க, ஆனால் விக்கல் சீக்கிரம் மட்டும் சொல்கிறாதீங்கடா, தாங்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதுக்கப்புறம் இந்த வியானாக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு விட்டாங்களே, அதெல்லாம் செம கிரிஞ்சாக இருந்தது. ஆனால் என்ன மூஞ்சி இப்போ தான் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அதுக்கு போய் உட்காந்துக்கிட்டு அழுகைகள். எஃப்ஜே வந்து ஐயோ என்ன தங்கம் ஜோக்கர் மாதிரி இருக்கு, நானும் தான் ஜோக்கர் மாதிரி இருக்கேன், 2 பேருமே ஜோக்கர் தானே நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. மாறி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து எப்பப்பெல்லாம் ஹர்ட் ஆகிறாங்களோ அப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரு வார்டனாக இருக்கிறத விட்டுட்டு அங்கே போய் லவராக தான் எஃப்ஜே இருந்துட்டு இருக்கு. அப்படி எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் கேரக்டர்லேயே சுத்தமாக இல்லைங்க. எப்போல்லாம் அவனுக்கு கோவம் வருதோ பார்த்தீங்கன்னா கேரக்டர் விட்டு வெளியே வந்துடுறான், எப்போல்லாம் அவனுக்கு லவ் மூடு வருதோ அப்போல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே வந்துடுறான். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி எது அட்ரஸ் பண்ணுறதோ
இல்லையோ இந்த எஃப்ஜேவியான இந்த ஒரு கிரிஞ்சு ஒன்று போயிட்டு இருக்குல்ல, இது எப்படியாவது கொஞ்சம் ஒரு முடிவு கொண்டு வந்து விடுங்க. இது என்னென்ன மேட்டர்னே புரியல. லவ் பண்ணுறானுங்களா, பண்ணலையா, இல்லை வந்து இது என்ன என்ன பண்ணுறானுங்க, மக்களை வந்து ஏமாத்துறானுன்னு கிளியராக தெரியுது. ஸோ அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.